ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம், இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். கடந்த வாரங்களில் இந்த 5 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தில் சில விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி தளராமை தொடங்கி நம்ம கேட்கலாம். இப்போது முதல் ஸ்லோகம் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இந்த முதல் ஸ்லோகத்தையும் இன்றைக்கி நம்ம படிக்கலாம். திரும்ப சொல்லுங்கள். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஆத்மா விநிகிரகம். ஓகே, மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். ஸோ இப்போ இதில் முன்னாடி சொன்னது போல் தூய்மை வரைக்கும் நம்ம ஏற்கனவே கடந்த சில வாரங்களில் கேட்டிருக்கோம். இப்போ தளராமை தொடங்கி இன்றைக்கி நம்ம பொருளுரையில் தொடர்ந்து படித்து அதை பற்றி நம்ம பேசலாம். தளராமை என்றால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதில் மிகவும் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். இத்தகைய மன உறுதி இல்லாவிடில் போதிய அளவு முன்னேற்றம் அடைய முடியாது. இதுதான் தளராமைக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கிற விளக்கம். மன உறுதியோடு இருப்பது அப்படிங்கிறார். மன உறுதிக்கு பிரபுபாதரை இதுக்கு முன்னாடி ஐ திங்க் 8வது அத்தியாயத்தில் நினைக்கிறேன் ஒரு பொருளுரையில் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கிறார். அதுக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு குருவி, சின்ன குருவி தன்னுடைய முட்டையை கடல் அடிச்சுட்டு போயிடுது. அந்த கடல் தண்ணீரிலிருந்து அந்த முட்டையை எடுக்கிறதுக்காக தன்னுடைய இந்த சின்ன ஆழலால் அந்த கடல் நீரை வற்ற செய்யறதுக்கு முயற்சிக்கும். அது கிட்டத்தட்ட இல்லை, அது சாத்தியம் இல்லைன்னே சொல்லலாம். அது என்ன, ஒரு குருவி தன்னுடைய அழகால் எவ்வளோ தண்ணி எடுத்துட முடியும்? ஒரு கடல் அப்படின்றது எவ்வளோ பெருசு. இப்போ நம்மளே வண்டியாக கொண்டு கடலை காலி பண்ணணும்னு பார்த்தா கூட அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது, இல்லையா? நம்ம மனிதர்களுக்கு இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணாவே கூட, ஏன்னா அந்த தண்ணியே வேறு எங்கேயாவது போடணுன்னா இப்போ அதுக்கு அவ்வளோ பெரிய இடம் வேணும் முதல்ல. ஏன்னா அப்படின்னா இன்னொரு கடல், ஏன்னா தண்ணியை யாரும் குடிச்சிட முடியாது. அன்றைக்கு மாதிரி பழங்காலத்தில் பெரிய ரிஷிகள்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு கடலையே குடித்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணிட முடியாது. என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்க்க முடியும். அதுக்கு
நம்மளாலேயே சாத்தியம் இல்லை அப்படின்னும்போது ஒரு குருவிக்கு அது சாத்தியமே இல்லாத விஷயந்தான். ஆனாலும் மன உறுதியோட தளராமல் அது தொடர்ந்து அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. அந்த முயற்சியை பார்க்கும்போது அந்த பறவை இனத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய கருடன் பார்க்குறார், என்னடா இந்த சின்ன குருவிக்கு இவ்வளவு ஒரு உறுதியாக தளராமல் இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கேன், இது சாத்தியமே இல்லை, இது எப்படி இவ்வளோ உறுதியோடு செயல்பட முடியுது அப்படின்னு சொல்லி அந்த கருடன் உதவி பண்ணுறார். கடல்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி அந்த குருவியோட முட்டையை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் அந்த குருவி செய்கிற வேலையை செய்திட வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு. கருடனால் முடியும், கருடனால் முடியாதது கிடையாது இல்லையா? அவர் சாட்சாத் பகவான் கூடவே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நித்திய சேவகர், அவரால் முடியாதது எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த குருவியோட முட்டை திருப்பி கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியில் நம்ம தளர்ந்து போகிறதுக்கு பல காரணங்கள் வரலாம். நம்ம உறுதி இழக்கிறதுக்கு, உற்சாகமின்மை இருக்கிறதுக்கு பல மாயா பல தடைகள் போடலாம், பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம் பௌதிக உலகம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பௌதிகமான மக்கள், நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் பௌதிகமான செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் பௌதிகமானதாக இருக்குது, மக்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே எதை எடுத்தாலும் பௌதிகமானது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் புலனின்பத்துக்கான செயல்பாடுகள் இவ்வளவுதான்ன்றது ஒரு எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. அப்போது நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய விருப்பம், நம்முடைய புலன்கள் எல்லாமே ஒரு திசையில் இழுக்க தான் செய்யும், பல தடைகள் வரதான் செய்யும். மாயா அதோட வேலையை 24 மணி நேரமும் கன்சுமிட்டாமல் அது செஞ்சிட்டே இருக்குது. மாயாவோட வேலையை மாயா செஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த மாயாவோட வலையில் ஒரு வினாடி விழுந்தோன்னா கூட அது அப்படியே மொத்தமாக பிடிச்சிடும். ஆரம்பத்தில் பெருசாக விழுந்த மாதிரி தெரியாது. இந்த முதலை ஏதாவது ஒரு மிருகத்தை, இப்போ இந்த கஜேந்திர மோட்சத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் பிடிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் பிடிச்சா கூட அந்த பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, பிடிபட்ட அந்த விலங்குனால ரொம்ப நேரம், இப்போ யானை தண்ணியில் வாழ்கிற மிருகம் கிடையாது. யானை ரொம்ப பலமிக்கது தான். ஏன்னா யானை மாதிரி பலசாலியாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்படுறோம் இல்லையா? யானை ரொம்ப பலமிக்கது. ஆனாலும் தண்ணிக்குள்ளே அதனுடைய பலம் முழுமையாக வெளிப்படுத்த முடியல, அதுக்கான இடம் கிடையாது. ஆனால் முதலைக்கு அதுக்கான இடம் அது. அது என்ன பண்ணுறது, முதல்ல பிடிச்சி அந்த பிடியை நல்ல இறுக்கமாக பிடிச்சிருது, விடாமல் பிடிச்சிக்கிறது. ஸோ என்ன ஆகிறது, நேரம் ஆக ஆக நீங்கள் ஒரு இடத்துல பிடிபட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு அந்நியமான இடத்துல இருக்கீங்க அப்படின்னும் போது நேரம் ஆக ஆக உங்களுக்குள்ளே ஒரு தளர்ச்சி வந்துடும். அந்த தளர்ச்சியின் காரணமாக நம்மளுடைய உறுதி நிலைகுலைய ஆரம்பிச்சிடும். நம்மளால் உறுதி இல்லாமல் இருக்க முடியும், உறுதியை இழந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாயா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு வலையை போட்டு பிடிக்கும். அந்த பெருசாக நம்ம என்ன ஆகிடப்போகுது, ஏன்னா நம்ம வேணா எப்போ வேணால் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் போய்க்கலாம் சத்சங்கத்துக்கு, இதனால் என்ன ஆகிடப்போகுது, ஒரு பாட்டு தானே கேட்கலாம். ரொம்ப வருஷமாக நம்மளாம் இந்த பக்திக்கு வரத்துக்கு முன்னாடி
எப்படி வந்து ரசித்து ரசித்து கேட்டுட்டு இருந்தோம். இது என்ன நம்மளாவா கேட்குறோம்? அவங்க போட்டாங்க ஏதோ வீதியில், ஏன்னா ஸ்பீக்கரை கட்டியிருக்காங்க, காதில் ஏதோ அதுவாக வந்து விழுறது, கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு ஒரு பாட்டு தானே. நமக்கு பிடிச்ச நடிகரோட பாட்டு வேறு, ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு மனசு வந்து அப்படியே ஒரு பாட்டு கேட்குறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படி நினைப்போம். ஆனால் அடுத்தது அப்படியே அந்த மாயா வந்து அதனுடைய வலையை பெரிய அளவில் விரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த உறுதியோடு இருக்கிறது அப்படின்றது கிருஷ்ண பக்தி கொள்கைகளை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எப்போவும் நம்ம உறுதியோடு இருக்கணும். எந்த ஒரு சின்ன இடத்துல கூட இதை செய்யலைன்னா என்ன ஆகிட போகுது, ஏன்னா தினமும் அதிகாலையில் எழுந்திருக்கணும். இது வந்து பக்திக்கு சாதகமான விஷயம். அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து ஓகே, ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஏதோ காரணத்தினால நம்மளால் எழுந்திருக்க முடியலன்னா அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்தது அப்படின்னா அடுத்த நாள் அது அப்படியே தொடரும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த மாதிரியே சொல்லு, எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான் இது. என்ன இது வந்து ஒருத்தரையே தனித்தனியாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பௌத்திக உலகத்தில் மாயா இப்படி தான் செயல்படும். ஆரம்பத்தில் அது பெருசாக தெரியாது, அதனால் வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அது எவ்வளவு ஆபத்தானதுன்றதை நம்ம உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆரம்பத்தில் அந்த சிறிய அளவு நம்ம இடம் கொடுத்தோம்னாலே அது பெரிய ஆபத்தாக நமக்கு முடிஞ்சிடும். அதனால் கொள்கைகளை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், விதிமுறைகளை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப உறுதியோடு இருக்கணும். கிருஷ்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணுன்னா அந்த அந்த கொள்கையை உறுதியாக கடைபிடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாம 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் இறந்து போயிட போகிறது கிடையாது. மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடுறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிருஷ்ண பக்திக்காக நம்முடைய உடல் தேவைகளை, நம்முடைய உடலை சில சமயத்தில் வருத்தி கூட நம்ம செயல்பட வேண்டியிருக்கும். இதெல்லாமே நமக்கு வைக்கப்படும் சோதனை. ஏன்னா நம்ம அடையக்கூடிய இலக்கு பரமபதம் அப்படின்றது வந்து அப்படி சும்மா அப்படி எட்டுனா அப்படி பிடிச்சிடுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு 5 அடி உயரத்தில் இருக்குது, நம்ம 4 அடி இருக்கோம், ஒரு அடி எட்டுனா போதும், அப்படி இல்லை. அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அடுத்ததாக சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு என்றால் ஆன்மீக பாதைக்கு எதிரான எதையும் ஏற்கக்கூடாது என்று பொருள். இதை ஒருவன் பழக்கப்படுத்தி கொண்டு ஆன்மீக பாதைக்கு எதிரான அனைத்தையும் புறக்கணிக்க வேண்டும். இதுவே உண்மையான துறவு. புலன்கள் மிகவும் வலிமையானவை. அவை எப்போதும் புலனின்பத்தை பெறுவதில் ஆர்வமாக உள்ளன. தேவையற்ற அத்தகைய கோரிக்கைகளுக்கு உணவளிக்கக்கூடாது. ஓகே, இது வந்து அடுத்த பாயிண்ட்டு போயிடுது. ஓகே, ஸோ இப்போ சுய கட்டுப்பாடு. ஆன்மீக பாதைக்கு எதிரான எதையும் ஏற்கக்கூடாது. இப்போது 18வது அத்தியாயத்தினுடைய சர்வதர்மான் பரித்யஜ ஸ்லோகத்துக்கான பொருளுரையில் பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டியிருப்பார். 6 விதமான விஷயங்கள் பக்தி என்னுடைய, அதாவது சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்றத வரையறுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. ஆனுக்குள்ளேன சங்கல்ப
प्रतिकूल्यस्य वर्जनं रक्षति इति विश्वासो गोप्तृत्वे वर्णनं तथा कर्पण्य षड्विधा शरणागति அப்படின்றது அந்த ஸ்லோகம். அதில் அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். அனுகூல்யஸ்ய சங்கல்பம் அப்படின்னா பக்திக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, சாதகமான விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது. அதே சமயத்தில் பாதகமான விஷயங்கள், பக்திக்கு எதெல்லாம் சாதகமாக இல்லையோ, எதெல்லாம் பாதகமாக இருக்கோ அதை நிராகரிப்பது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சாதகமானதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாதகமானதை நிராகரிப்பதும் ரொம்ப முக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒரு வைஷ்ணவர் அப்படின்றத எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கலாம்? யார் வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்தர்கள். அப்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவைஷ்ணவ தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார். அதாவது அசத்சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார் அப்படிங்கிறார். சத்சங்கம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம சத்சங்கம் வேணும் அப்படின்னு எப்போவுமே நம்ம சொல்கிறோம். சத்சங்கம் இருந்தால் தான் பக்தியில் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சாதுக்களுடைய சங்கம் ரொம்பவே ஊக்குவிக்கப்படுது பக்தி பயிற்சியில். பாகவதம் பகவத்கீதை படிக்கும்போது நம்ம அதை நிறையவே கேட்குறோம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, அசத் சங்க தியாக. அசத் சங்க அப்படின்னா சாதுக்கள் அல்லாதவர்கள், கர்மிகளுடைய சங்கத்தை தியாகம் பண்ணணும். யார் கர்மிகளுடைய சங்கத்தை விட்டு விடாமல் அதையும் ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கிட்டு பக்தியும் பண்ணணும், இங்கேயும் ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணணும், பக்தர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிக்கணும், நல்ல பக்தர்னு காட்டிக்கணும், நம்ம கர்மிகளோடவும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும், அப்போ தான் அங்கேயும் வெளி உலகத்தில் நமக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு ரெண்டுத்தையும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம பயணிக்கலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அதனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவாச்சார். யார் ஒருத்தன் வைஷ்ணவனுக்கான ஆச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசத் சங்க தியாகம். அசத் சங்கத்தை தியாகம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அதை விட்டுறணும், அதை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு சத்சங்கம்தான் முக்கியம், நமக்கு கிருஷ்ணருடைய திருவடி தான் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி இலக்கு அப்படின்றத நம்ம உறுதியோடு கொண்டிருந்தோம் அப்படின்னா, உறுதியோடு இருக்கோம் அப்படின்னா, அப்போது அதுக்கான வழிமுறை என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம கடைபிடிக்கிறதுல தயங்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அப்போ தான் கிருஷ்ணர் நம்ம மேலே கருணை கொள்வார். ஓகே, இவன் விடாமல் முயற்சி பண்ணுறான், இவன் உறுதியோடு இருக்கான், இவன் எல்லா சட்டத்திட்டங்களையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறான், இவன் எல்லா கொள்கைக்கு எதிராக செயல்படாமல் கொள்கை உறுதியாக கடைபிடிக்கிறான், இந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவருடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும்போது அப்போ தான் நமக்கு அவருடைய கருணை கிடைக்கிறது. பக்தன் அதை கூட எதிர்பார்க்கிறது கிடையாது. பக்தன் பகவானுடைய கருணை நமக்கு வேணும்னு விருப்பப்படுறானே ஒழிய நம்ம இதை பண்ணனா கிருஷ்ணன் நம்மளை திரும்பி பார்த்துருவார், கிருஷ்ணன் நமக்கு கருணை காட்டிடுவார் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரை சந்தோஷத்துக்காக செயல்படணும் நம்ம, அவ்வளோதான் ஒரு பக்தனுடைய நோக்கம். ஸோ அப்படி இந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றத இங்கே எப்படி பிரபுபாதர் வர இருக்கிறார், இந்த பக்திக்கு பாதகமான விஷயங்கள் எதெல்லாம் சாதகமாக இல்லையோ அதை எல்லாத்தையும் நிராகரிக்கணும், உதாசீனப்படுத்தணும். இப்போ எதெல்லாம் பாதகமானது, ஆன்மீகம் இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற தன்னுடைய எல்லா புலன்களையும் தன்னுடைய சொந்த புலன் இன்பத்துக்கான விஷயங்களாக பார்க்குறாங்க. எல்லா புலன்களையும் திருப்திப்படுத்த நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. சப்தம் எல்லார் காதுலேயும் தினமும் ஏதோ ஒரு சப்தம் வந்துக்கிட்டே இருக்குது எப்போவும். என்ன, மக்கள் பெரும்பாலும் சினிமா, அரசியல், கிரிக்கெட், அது இதுன்னு பௌத்திகமான விஷயங்களை கேட்குறாங்க. ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையும் நிராகரிக்கணும். வேணும்னே அதை நிராகரிக்கணும். அதுக்காக திட்டமிடணும், அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். முன்னாடி சொன்னது போல் நானாக எதுவும் பிளான் பண்ணி நானாக மொபைல் ஃபோனில் பாட்டை போட்டு சினிமா பாட்டு கேட்கணுன்னு நான் டவுன்லோட் பண்ணி நானாக கேட்டுட்ருக்கேங்க. அதாவாக விழுது கூடாது. அதுவாக விழுந்தாலும் நம்ம கேட்கக்கூடாது. இப்போ எல்லாம் எப்படின்னு தெரியல, அதிகம் நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுறதில்ல. முன்னாடி எல்லாம் நிறைய பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன். இப்போது உதாரணத்துக்கு நாமக்கல்லில் ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் சேலத்துலேருந்து நாமக்கலுக்கு பஸ்ஸில் தான் வந்துட்டு போகணும். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பஸ்ஸில் அப்போ பயணம் பண்ணுறது உண்டு. அப்போ எல்லாம் இந்த டிவி வந்த சமயம் உங்களுக்கு தெரியும், ஒரு சில பஸ்ஸில் எல்லாம் 2-3 டிவியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒன்று பத்தாதுன்னு சொல்லி அது சத்தம் அப்படியே காது கிழிக்கும். நீங்கள் என்ன தான் அவாய்ட் பண்ணலாம், காதை அடித்தாலும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போவும் என்ன பண்ணுவோம், பக்தர்கள் அந்த மாதிரி சமயத்தில் பயணம் பண்ணும்போது இயர்ஃபோன் வச்சு ஏன்னா நம்ம ஏதாவது பஜனை, கீர்த்தனம், ஏதாவது நம்ம அந்த சத்தத்தை தவிர்த்து பக்தி சம்பந்தமான ஏதாவது சப்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் ஈடுபடும். அது ரொம்ப பெரிய ஒரு தவம் தான். அது பெரிய கடுமையான விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் பக்தர்கள் அதை செய்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நம்ம சில சமயத்தில் கஷ்டமாக இருந்தால் கூட அதை தவிர்க்க முயற்சிக்கணும். அது பௌத்திகமானதாக இருக்கும்போது, அது காதால் கேட்குறதா இருக்கட்டும், கண்ணால் பார்க்குறதா இருக்கட்டும், அல்லது வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நாக்கில் நம்ம சுவைக்கக்கூடியதாக இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்தி சம்பந்தமாக இல்லை, கிருஷ்ண சம்பந்தமாக இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ அதுதான் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுன்னா தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொள்வது. ஆன்மீக பாதைக்கு எதிரான அனைத்தையும் புறக்கணிக்க வேண்டும். இதுவே உண்மையான துறவு. ஸோ அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல். அதை பற்றி இங்கே பிரபார் எழுதுகிறார். புலன்கள் மிகவும் வலிமையானவை. அவை எப்போதும் புலனின்பத்தை பெறுவதில் ஆர்வமாக உள்ளன. தேவையற்ற அத்தகைய கோரிக்கைகளுக்கு உணவளிக்கக்கூடாது. உடலை தகுதியுடையதாக வைத்துக் கொள்ளும் அளவிற்கு மட்டுமே புலன்கள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். உடல் தகுதியுடன் இருந்தால் ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான தடைகளை சரிவர நிறைவேற்ற முடியும். மிக முக்கியமானதும் கட்டுப்படுத்த முடியாததுமான புலன் நாக்கு. ஒருவனால் நாக்கை கட்டுப்படுத்த முடிந்தால் பிறகு இதர புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது. சுவைப்பதும் உச்சரிப்பதும் நாக்கின் செயல்கள். எனவே நாக்கினை முறையாக ஒழுங்குபடுத்தி கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தினை சுவைப்பதிலும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதிலும் அதனை ஈடுபடுத்த வேண்டும். கண்களை பொறுத்தவரையில் கிருஷ்ணருடைய அழகிய ரூபத்தை தவிர வேறு எதையும் காண்பதற்கு அவற்றை அனுமதிக்கக்கூடாது. இது கண்களை கட்டுப்படுத்தும். அதுபோலவே காதுகளை கிருஷ்ணரை பற்றி கேட்பதிலும் மூக்கினை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்வதிலும் ஈடுபடுத்த வேண்டும். இதுவே பக்தி தொண்டின் வழிமுறையாகும். மேலும் பகவத்கீதையானது பக்தி தொண்டின்
விஞ்ஞானத்தினை மட்டுமே விளக்குகின்றது என்பதை இங்கிருந்து புரிந்து கொள்ளலாம். பகவத்கீதையின் முக்கியமான குறிக்கோள், ஒரே குறிக்கோள், பக்தி தொண்டே. பகவத்கீதையின் அறிவற்ற கருத்துரையாளர்கள் வாசகரின் மனதை மாற்ற மற்ற விஷயங்களை நோக்கி திசை திருப்ப முயல்கின்றனர். ஆனால் பகவத்கீதையில் பக்தி தொண்டை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இது புலனுணர்ச்சி பொருட்களை துரத்தல், இது சம்பந்தமாக பிரபாதர் இங்கே விளக்குறார். சில சமயத்தில் பக்தர்கள் இதை தவறாக புரிந்து கொள்வது உண்டு. குறிப்பாக பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வரும்போது நான் புலன்களை ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இனிப்பு சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகளை அவங்களா விதிச்சுக்குவாங்க. விதிச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா போதுமான உணவை எடுத்துக்க மாட்டாங்க. அதன் காரணமாக உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிடும், உடல் பலவீனமாகிடும். அப்புறம் அவங்க சேவை செய்கிறத தவிர்ப்பாங்க. சில சமயத்தில் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற பேர் வழியில் கடைசியில் பார்த்திங்கன்னா பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போது அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த உடலை நம்ம பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இது நம்ம உடல் கிடையாது, இது பகவானாலே கொடுக்கப்பட்டது. நம்ம எப்போ ஒரு குருவிட்ட சரணடைஞ்சு குருவோட சீடனாகிடுறோமோ அப்போ இந்த உடல் குருவுக்கு சொந்தமானதாகிடுது. அப்போது குருவுக்கு சொந்தமான ஒன்று, கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம உதாசீனப்படுத்தணுன்றது நல்லதே கிடையாது. உதாசீனப்படுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி பக்தியில் முன்னேற முடியும்? நான் இந்த உடல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த உடலை பராமரிக்காமல் விட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி நீ தொண்டு பண்ணுவே? இந்த உடலை இந்த புலன்களை வச்சு தானே நீ தொண்டு பண்ணணும். கிருஷ்ண கதா கேட்கணுன்னா காது நல்லா கேட்கணும், கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்ணுன்னா நாக்கு ஒழுங்காக இருக்கணும், எல்லா புலன்களும் சரிவர இயங்கினா தான் இந்த புலன்களை கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த முடியும், இல்லையா? அப்போது பிரபாதர் அதனால தான் இங்கே அதை சொல்கிறார், இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு என்ன தேவையோ, இப்போ உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக வைத்து அதை செயல்படுறதுக்கு என்ன அத்தியாவசிய தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். அதை நம்ம நிராகரிக்கக்கூடாது. அது புலனின்பம்னு ஆகாது. ஆனால் அப்படி இந்த உடலை பராமரித்து அந்த உடலை கிருஷ்ண சேவைக்காக ஈடுபடுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம இந்த பாடி பில்டிங்லாம் பண்ணிவிட்டு என்ன பயங்கரமாக இது இவ்வளோ புரோட்டீன் இருக்கணும், இவ்வளோ கேலரி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், பல இதெல்லாம் டயட்டிஷியன்லாம் அவங்க ஆலோசனைப்படி எல்லாம் உணவு சாப்பிட்டு உடலை பராமரிக்கிறாங்க. ஆனால் இறுதியில் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் பௌத்திகமான இந்த உடலை எல்லாரும் முன்னாடியும் ஷோ காட்டுறதில்ல, ஆண் அழகன்னு பட்டம் பெறுறதில்ல, இதுக்காக தான் பயன்படுத்தப்படுதே ஒழிய இது எதுவும் நிலையான ஒரு விஷயம் கிடையாது, இது பௌத்திகமான ஒரு செயல் அப்படின்றத அவங்க உணர்றது கிடையாது. பௌத்திகமானதுனாலே அது நிலை இல்லாத ஒன்று. சில பிரபாதர் சொல்வார், இந்த பௌத்திக சரீரம் நிலையில்லாத ஒன்று தான், துன்பம் நிறைந்தது தான். பௌத்திக சரீரம் அப்படின்னால நிறைய துன்பங்களை கொடுக்கும். பாருங்கள், இப்போ 3/4 மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே காலெல்லாம் வலிக்குது, நான் காலை இப்படி திருப்பி இப்படி போட்டு முடியல, வலியாக இருக்குது. இது பௌத்திக சரீரம். பௌத்திக சரீரம்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் பிரபா சொல்றார், பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின், இது மோசமானது தான். ஆனால் அதுக்காக இதையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டோம், இதையும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நம்மளால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுமே.
அப்போது என்ன பண்ணணும், இருக்கிற வரைக்கும் இந்த உடலை நல்லபடியாக பராமரித்து, அதே சமயத்தில் இந்த பராமரிக்கிறதோட நோக்கம் கிருஷ்ண சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறதுக்காக, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அதுக்காக நமக்கு தேவைப்படுது. இல்லைன்னா நம்ம சேவை பண்ணாமல், ஏன்னா எனக்கு உடம்பில் சக்தி இல்லை, என்னால் படி ஏறி வர முடியல, என்னால் அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியலன்னு சொல்லி சும்மா வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில் கடந்துட்டு இருந்தோம்னா அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக போயிடுது. அந்த வாழ்க்கை வாழ்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்னுடைய தேவைக்கு, இப்போ அதுக்காக நான் எப்பவும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதுவும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஒரு அளவோட எவ்வளோ தேவையோ, ரொம்ப அதிகம் சாப்பிட்டோன்னா நிறையா தூங்க வேண்டியிருக்கும். நிறையா தூங்கினோன்னா நிறைய நேரத்தை வீணடிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாது. நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு எப்போ நிறைஞ்சு போகுதோ அப்போது இந்த நேர்கோட்டில் இருக்கிற அதனால தான் பிரபாரி இங்கே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு புலன் அப்படின்னா அது நாக்குன்னு சொல்கிறார். அதனால தான் நம்ம தினமும் பிரசாதம் சாப்பிடும்போது என்ன சொல்கிறோம், பக்தி வினோத் தாக்கூர் இந்த உடலை எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு மோசமான ஒரு உடல், கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த நாக்கு அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறார். ஆனால் நம்ம அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா சாப்பிட போகிறோம், பிரசாதம் எடுத்துக்க போகிறோம். ஷரீரா வித்யஜா ஜடேந்திரியதாயகா ஜேபலே விசேஷ. அது ஏன்னா அதோட அர்த்தம் நமக்கு தெரியறதில்லை, அது பெங்காலியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது என்னவோ சொல்கிறாங்க, சரி பிரபு சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படி நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதோட அர்த்தம் என்ன, பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்கிறார், சரீரா அவித்யா சரீரா, இந்த சரீரம் அவித்யான்ற ஒரு பை அப்படிங்கிறார். இந்த சரீரத்தை ஒரு பையா நீங்கள் கருதுனீங்கன்னா இந்த பை எதால் ஆனது, அவித்யா அறியாமையினால் ஆனது. சரீரா வித்யா ஜடேந்திரிய தஹேகா, ஜட இந்திரிய, இந்த ஜட இந்திரியங்கள்லேயே ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா ஜீவ பலே விசேஷாகிறேன். அப்படின்னா நாக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு புலன் அப்படின்னா அது நாக்கு. அது கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம பார்க்கலாம் மாமிசம் சாப்பிட்றது, மீன் முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் பாவம், அதெல்லாம் அசைவம், மற்ற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது, அதெல்லாம் புரியுது. ஆனால் பிரபு இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் சைவம் தானே, அது உடம்புக்கு அது நல்லது இது நல்லது, டாக்டரே சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்காத ஏதாவது ஒரு குடும்பம் சொல்லுன்னு பார்க்கலாம், கிடையவே கிடையாது. எல்லோரும் அந்த கேள்வி கேட்போம். ஏன்னா நாக்கு அவ்வளோ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம். மனசுக்கு ஏற்புடையதாக இருந்தால் கூட அதை அவ்வளோ எளிதாக நம்ம கைவிட முடியாது கிடையாது. டீ காஃபி ஏன் குடிக்கக்கூடாது, இப்படி அந்த கேள்வி எல்லாம் வரும்போது அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையப்படுத்துறது. இந்த நாக்கு ஒரு குறிப்பிட்ட சுவையை சுவைத்து அதுக்கு அடிமை ஆகிடுது. அதிலிருந்து விடுபடணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். ஸோ அப்படி இந்த நாக்கு பிரசாதம் இல்லாத உணவுக்கு அடிமையாயிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த நாக்கு கட்டுப்படாத ஒரு உறுப்பாயிடுது. அப்போ இந்த நாக்கு கட்டுப்படலை அப்படின்னா அப்போ வயிறும் கண்ட்ரோலில் இருக்காது, கட்டுப்படாமல் போயிடும். அப்போ என்ன, நினச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும், அளவோடு சாப்பிட முடியாது. ஏன்னா அப்போ இந்த நாக்கு கட்டுப்படலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாக்கு வாயில் போடுறது எங்கே போகுது, இங்கே தான் போகுது. அப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாகும்போது அடுத்து பாலுறுப்பு உந்துதலை கொடுக்கிறது. அப்போது மனிதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பௌதிக பந்தத்தை அதிகப்படுத்துகிறான். அதன் காரணமாக இந்த உலகத்தின் மீதான பௌதிக பந்தத்தை விருத்தி செய்து கொள்கிறான். ஸோ அதனால தான்
இங்கே வந்து பிரபுபாதர் அதை குறிப்பாக சொல்கிறார். ஜிவா வேகம், இந்த நாக்கோட உந்துதலை கட்டுப்படுத்துறது பக்தி பயிற்சிக்கு. எல்லா புலன்களையுமே கட்டுப்படுத்தணும், குறிப்பாக நாக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் பக்தர்கள் வந்து பிரசாதம் இல்லாத உணவு, எங்கேயாவது பயணம் செய்கிறோம் அப்படின்னா கூட, நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் பயணம் செய்கிறோம், இப்போ இங்கேருந்து பிருந்தாவன் யாத்திரை போகிறோம், மாயாப்பூர் யாத்திரை போகிறோம் அப்படின்னா கூட, இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணும், பக்தர்கள் வந்து நம்ம அந்த ஊரில் வழியில் இப்போ இங்கேருந்து போகும்போது நமக்கு ஒரு 2 வேளைக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 3ஆவது வேளைக்கு, இப்போ இன்றைக்கி காலையில் கிளம்புறோன்னா ஒரு காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கும் ராத்திரிக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். நாளைக்கு காலையில், நாளைக்கு ராத்திரி தான் போய் சேருவோம். அப்போ நாளைக்கு ஃபுல் டே என்ன பண்ணுறது, அங்கே வழியில் விசாகப்பட்டினம் வருது, விஜயவாடா வருது, இந்த ஊர்களில் பக்தர்கள் தொடர்பு கொண்டு, பிரபு இந்த மாதிரி நாங்கள் பயணம் பண்ணுறோம், இத்தனை பக்தர்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அல்லது நம்மளாலேயே முடியும், நம்மளால் வந்து கெட்டு போகாமல் ஒரு 2 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரியான பதார்த்தங்களை நம்மளால் செய்ய முடியும்னா தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி கொண்டால் ஒழிய, நம்ம அந்த மாதிரி பிரசாதம் மட்டுமே சாப்பிட்ற பழக்கத்துக்கு வந்தால் ஒழிய, நம்ம புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்ம புலன்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம மனசும் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்போ நம்முடைய மனசு கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம கிருஷ்ண உணர்வில் செயல்படுறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக இங்கே பொய் அகங்காரம், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனகங்கார ஏவச்சம். ஓகே, பொய் அகங்காரம் என்பது தன்னை இந்த உடலாக ஏற்றுக்கொள்வதை குறிக்கும். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளும்போது ஒருவன் உண்மையான அகங்காரத்தின் நிலைக்கு வருகின்றான். அகங்காரம் எப்போதும் உள்ளது. பொய் அகங்காரம் மட்டுமே கண்டனம் செய்யப்படுகின்றது, உண்மை அகங்காரம் அல்ல. வேத இலக்கியத்தில் பிருகத் அரண்யக உபநிஷத்தின் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் ஆன்மீகமயமானவன் என்று கூறப்பட்டுள்ளது. தன்னை பற்றிய நான் எனும் இத்தகைய தன்னுணர்வு முக்தி பெற்ற நிலையிலும் கூட உள்ளது. நான் என்பதை பற்றிய உணர்வு அகங்காரம் எனப்படும். ஆனால் நான் என்ற அந்த உணர்வினை பொய்யான உடலின் மீது செலுத்தும் போது அகங்காரம் பொய் அகங்காரமாக மாறுகின்றது. அதே உணர்வினை உண்மையான விஷயத்தில் செலுத்தும் போது அது உண்மை அகங்காரம் ஆகின்றது. நம்முடைய அடையாளத்தினை, அகங்காரத்தினை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சில தத்துவ ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் அத்தகைய அடையாளத்தினை கைவிடுதல் சாத்தியமல்ல. அதே சமயத்தில் உடலுடனான பொய்யான அடையாளத்தினை விட்டுவிட வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகின்றோம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. இதுதான் பகவத்கீதையினுடைய முதல் பாடம், ரொம்ப அவசியமான பாடம். இந்த பாடம் வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படின்னு சொல்லலாம். இந்த முதல் படியை விட்டுட்டு நம்ம தாவ முயற்சித்தோம்னா நம்மளால் ஆன்மீகத்தில் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனுக்கு மற்ற விஷயங்களை எல்லாம் விவரிக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயமாக இதை விவரிக்கிறார். ஏன்னா இந்த பௌதிக உலகத்தை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் நம்முடைய உண்மையான அகங்காரத்தை நாம் மறந்திருப்பது, நம்முடைய உண்மையான அடையாளத்தினை மறந்திருப்பது. நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? நான் கிருஷ்ணருடைய சேவகன், ஜீவரே சொரபக கிருஷ்ணரே நித்யதாஸ்.
நம்ம நித்தியமான கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றது தான் நம்முடைய உண்மையான அடையாளம். நம்ம கிருஷ்ணருடைய சேவகன்றதை உணர்ந்து நம்ம செயல்படும்போது நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பௌதிகமாக உலகமாக இருந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டாமல், இந்த உலகத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். ஜீவ் கிருஷ்ணதாஸ் ஹே விஸ்வாஸ் கொர்லேதோ ஆர் துக்கோ நாய். ஜீவ் கோஸ்வாமி பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறார், நீ கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றத உணர்ந்து செயல்பட்ட அப்படின்னா அப்போது கொர்லேதோ ஆர் துக்கோ நாய், உனக்கு துக்கம்ன்றதே எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். எப்படி தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்ணியிலேயே இருந்தால் கூட அதனுடைய இலையில் அந்த தண்ணி ஒட்டுறதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? தாமரை இலையில் தண்ணி ஒட்டாது. நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே சொட்டு சொட்டாக அப்படியே மேலே அப்படியே நிற்குமே ஒழிய அது அந்த தண்ணி அதோடு ஒட்டாது. அது எந்த சனம் வேணால் அது கொஞ்சம் ஆட்டினீங்கன்னா கூட அது கீழே விழுந்துடலாம். இன்னொரு பாடலில் பக்தி வினோத் தாக்கூர் அதான் சொல்ல, கமலா தல ஜல ஜீவன தலமல. இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த பௌதிக உலகத்தில் இந்த இந்த ஜீவனம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா கமலன்னா தாமரை, கமல தல ஜல. அந்த ஜல எப்படி அந்த தாமரை இலை மேலே ஒரு நிலை இல்லாமல் இருக்கோ, எப்போ வேணால் அது கீழே விழுந்துடலாம், எப்போ வேணால் அந்த ஒரு துளி நீர் அப்படி டக்குன்னு கீழே விழுந்து இதாகிடலாம். அந்த மாதிரி இந்த பௌத்திகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போது இங்கே இந்த என்ன நம்ம பேசிகிட்ருக்கோம் டாபிக் மாதிரி நான் இந்த உடல் இல்லை ஆத்மா அப்படின்ற அந்த நம்முடைய உண்மையான அகங்காரத்தை மறந்து நம்ம இந்த உடல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது காரணம்தான் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும். அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம். நீங்கள் எந்த பிரச்சனை நீங்கள் சொன்னாலும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய உண்மையான அடையாளத்தை, நம்முடைய உண்மையான அகங்காரத்தை நாம் மறந்திருப்பது தான். நான் கிருஷ்ணருடைய சேவகன்ற அந்த அடையாளத்தை மறந்துட்டு இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். நான் தமிழன், தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு பக்கம் திராவிடன்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா நான் தமிழன்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா நீ எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு ஒருத்தர் விரட்ட பார்க்குறான், நீ இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் எல்லாம் சங்கிகள் அப்படின்றான். இப்படி பலவிதமாக தனக்குள்ள அந்த பிரிவினைகளை உண்டாக்கிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லையே கிடையாது. யாருக்கும் இதுக்கான உண்மையான வரையறையும் தெரியறதில்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதும் கிடையாது. அவங்களோட நோக்கம் அதை வச்சு அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இது தெரியாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதில் குழம்பி போய் மக்களும் ஆமாம் நான் தமிழன். நம்ம ஒரு பகவத்கீதை உபன்யாசத்தில் நம்ம இந்த உடல் இல்லை ஆத்மான்னு சொல்லி பகவத்கீதை அடிப்படையில் ஒரு கருத்தை பேசி நம்ம பகவத்கீதை உபன்யாசத்தை யூடியூப்பில் போட்டோன்னா கமெண்டில் சொல்கிறான், நீ ஹிந்து வெறியன், அதனால் நீ தமிழன்ற உண்மை, நீ தமிழ் பேசிக்கிட்டே நீ தமிழை வெறுக்கிற அப்படிங்கிறான். நீ தமிழ் இனத்துக்கு விரோதமாக இருக்க, நீ தமிழ் இனத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிறான். ஏன்னா நீ பகவத்கீதை பேசுகிற, பகவத்கீதைக்கு தமிழ் இனத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறான். ஆனால் பகவத்கீதை பகவான் அந்த நீ இந்த நான் தமிழன், நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் அமெரிக்கன், நான் இந்த மாதிரியான அடையாளங்கள்லேருந்து விடுபடணுன்றதுக்கு தான் பகவான் பகவத்கீதையை பேசியிருக்கிறார்.
ஆனால் அதே அடையாளத்தை வச்சு பகவத்கீதையே நிராகரிக்கிறான். எந்த அளவுக்கு மக்கள் அறியாமையில் இருக்காங்க பாருங்க. எந்த பகவத்கீதையினால் அவன் அந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியுமோ அந்த விஷயத்தையே இவன் நிராகரிக்கிறான். அந்த அளவுக்கு அறியாமை இங்கே ஆழமாக வேரூன்றி போயிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே இந்த உண்மையான அடையாளம் அகங்காரம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னா நம்ம அடையாளமே இல்லாமல் இருக்கணுன்றது கிடையாது, நம்ம சூன்யமாக்கிறணும் அப்படி ஒரு அர்த்தமாக. அதுதான் பிரபுபாதர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால தான் பிரபுபாதரோட பிரணாம மந்திரத்தில் நம்ம சொல்கிறோம், நிர்விசேஷ சூன்யவாதி பஷாத்திய தேச தாரிணி. சூன்யவாதிகளையும் மாயவாதிகளையும் தோற்கடிக்கிறதுக்காக, அவங்களுடைய வாதங்களை பொய்யன்றதை நிரூபிக்கிறதுக்காக வந்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். நம்ம சூன்யம் ஆகிட முடியாது, நம்ம இல்லாமல் ஆகிட போகிறது கிடையாது, நம்முடைய அடையாளம் இல்லாமல் போயிட முடியாது. நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சில தத்துவவாதிகள் நினைக்கிறாங்க. அதுவும் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார் பகவத்கீதையில், நம்ம நித்தியமானவர்கள், நம்ம அழிவில்லாதவர்கள், ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, எந்த நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, எப்படியும் நீ அதை அழிக்க முடியாது. நானோ நீயோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற வீரர்களோ கடந்த காலத்தில் இல்லாமல் இருந்த காலமும் இல்லை, இப்போ இருந்துட்டு இருக்கோம், எல்லாரும் தனித்தனியாக இருக்கும், எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இருந்தோம், இப்போ இருக்கோம், எதிர்காலத்துலேயும் இருக்க போகிறோம். அப்போது நம்ம அழிய போகிறது கிடையாது. ஆத்மா அழிவில்லாது, ஆத்மா ஆன்மீகமானது. ஆன்மீகம் அப்படின்னா அதுக்கு அழிவு கிடையாது. அப்போ ஆத்மாவை அழிக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் இந்த உடல் நினச்சாலும் நம்முடைய உண்மையான அடையாளம் அது கிடையாது, நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு நினச்சாலும் அதுவும் உண்மை கிடையாது. அப்போது நம்முடைய உண்மையான அடையாளம், நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் நித்தியமானவன், அமயவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத்த சனாதன நிரந்தரமாக நம்ம பகவானுடைய சேவகன், பகவானுடைய அம்சம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு அதன்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ இந்த உலகம் நமக்கு ஒரு பிரச்சனைக்கான இடமே கிடையாது, இது தொல்லைக்கான இடமே கிடையாது. இந்த உலகத்தோட பாதிப்பு இல்லாமல், இந்த உலகத்தோட ஒட்டாமல் நம்மளால் வாழ முடியும். அதுதான் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு மட்டும்தான். நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கிருஷ்ண பக்தி தான். இது சும்மா ஏதோ பெருமைக்காக நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கோம், நம்ம இதை பயிற்சி பண்ணுறோம், அதனால் நம்ம பெருமைக்காக சொல்லிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. உண்மை இதுதான். இதை தவிர வேறு ஏதாவது தீர்வு இருக்குன்னா சொல்லுங்கள், இதை விட பெட்டரான தீர்வு இருக்குன்னா யாராவது சொல்லுங்கள். இத்தனை விஞ்ஞானிகள் இருக்காங்க, இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி எத்தனை சேட்டலைட்டு விடுறாங்க, அவங்களால பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுதா? பிறப்புக்கு தீர்வு காண முடியுதா? இறப்புக்கு தீர்வு காண முடியுதா? வயோதிகத்துக்கு தீர்வு காண முடியுதா? முதுமைக்கு தீர்வு காண முடியுதா? வியாதிக்கு தீர்வு காண முடியுதா? இது எதுக்குமே இதுவரைக்கும் தீர்வு காண்றது கிடையாது, இனியும் தீர்வு காண போகிறது கிடையாது. ஆனால் இந்த கிருஷ்ண பக்தினால் அதுக்கு தீர்வு காண முடியும். மறுபடியும் இந்த உலகத்தில் இனி பௌதிக சரீரத்தை அடையாமல் இருக்க முடியும். மறுபடியும் இந்த உலகத்தில் இனி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ளே மாட்டாமல் இருக்க முடியும். அதுக்கு ஒரே தீர்வு இந்த கிருஷ்ண பக்தி. ஸோ அதுதான் இங்கே பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதோட இப்போது நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கு அடுத்து குழந்தை, மனைவி, வீடு இவற்றை துறப்பது, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம் அதிலிருந்து
அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே